ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் நியூ சிலபஸ் பேஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து வீடியோ நம்பர் 2, ஓகேங்களா. வீடியோ நம்பர் 1 வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பற்றி பார்த்துருக்கோம். அதில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இதோட பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா. இது வந்து புத்தா புக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் தான் இந்த புக்ஸ், ஓகேங்களா. இந்த பிடிஎஃப் வாங்க பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எந்த பேஜஸ் வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த செகண்ட் பேஜஸ் எழுத்து கூட்டல் ஆகும் அப்படின்றது எப்படி புலரும் அப்படின்றது வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்து இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் பற்றி பார்க்கலாம். மவ்வீறு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். அதாவது மவ்வீறு அப்படின்றது மகரமாக சொல்லுவோம், ஓகேங்களா. மகரமை இதை தான் வந்து மவ்வீருன்னு சொல்லுவோம். அப்போ மவ்வீறு ஒற்று அழிந்து, ஒற்று அப்படின்னா ஒற்று எழுத்து, மான்றது மகரம், இதில் மேலே புள்ளி வச்சோம் அப்படின்னா இது ஒற்று, ஓகேங்களா. ஒற்று எழுத்துன்றது புள்ளி வைத்த எழுத்து அப்படின்றது தான் குறிக்கும். மவ்வீறு ஒற்று அழிந்து, அதாவது அந்த மான்றது கெட்டு, உயிர் ஈறு ஒப்பவும், அதாவது உயிரெழுத்து வந்து அப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது இதோட டெஃபினிஷன் நம்ம உள்ளே பார்க்கும்போது தெளிவாக புரியும். எதுக்காக இது எவ்வளோ ப்ரீஃபாக பார்க்குறோம் அப்படின்னா, இதை கூற்றில் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து புரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக, ஓகேங்களா. சரி பார்க்கலாம். உயிர் ஈறு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உயிர் அப்படின்னா என்னது, உயிர் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதெல்லாம் உயிர் எழுத்துக்கள், ஓகேங்களா. உயிர் ஈறு, ஈறு அப்படின்னா என்னது, கடைசி எழுத்து. உயிர் ஈறு ஒப்பவும், ஓகேங்களா. அப்போ உயிரீற்று சொற்கள் வந்து உயிரீற்று சொற்களாக அந்த இடத்துல மாறும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம உள்ள எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும், ஓகேங்களா. ஜஸ்ட் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். ஒருவேளை அந்த இடத்துல உயிர் எழுத்து வராமல் வல்லின எழுத்து வந்தால், வன்மைக்குனா வல்லின எழுத்துன்னு அர்த்தம். வல்லின எழுத்து என்னென்ன எழுத்து, கசட தபர அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வல்லின எழுத்து. க சா ட த ப ரா, ஓகேங்களா. இதுதான் வல்லின எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் வந்தால், அதாவது மகரம் வந்து பக்கத்தில் இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலாக அந்த எழுத்தே தான், அந்த இனமாக திரிபவும் அந்த எழுத்தே தான் முன்னாடியும் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது தெளிவாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், இது வந்து எந்த நூல்லேருந்து எடுத்தது அப்படின்னா நன்னூல். மோஸ்ட்லி இந்த மாதிரி இலக்கணம் எல்லாமே வந்து தொல்காப்பியம் இல்லைன்னா நன்னூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். மவ்வீறு மகரமை ஈறு, ஒற்று அப்படின்னா மகரமை. அடுத்தது அழிந்து அப்படின்னா கெட்டு, உயிர் ஈறு ஒப்பவும், உயிரீற்று சொற்களைப் போல புணரும். நிலைமொழியில் உள்ள மகரமை ஈற்றுச் சொற்கள் வருமொழியின் முதலில் வரும் உயிர், பல்லினம், மெல்லினம், இடையினம் என்னும் நாற்கரணங்களோடு, அதாவது நாற்கணங்களோடு புணரும் போது, அதாவது நிலைமொழியில் மகரமை வந்திருக்கு, அதாவது வந்துருச்சு, ஓகேங்களா. நிலைமொழி வருமொழினா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துப்போம். அதனால தான் பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2க்கு வாங்கன்னு சொல்கிறது, ஓகேங்களா. மகரமை முடிச்சு நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அப்போ நிலைமொழியில் உள்ள மகரமை ஈற்றுச் சொற்கள், அதாவது நிலைமொழியில் லாஸ்ட்டில் என்ன வந்திருக்குமா, இம்முன்றது வந்திருக்குமா. சரி ஓகே. அடுத்தது வருமொழியின் முதலில் என்னென்ன வந்திருக்குமா, உயிரெழுத்து வந்திருக்குமா, அப்படி இல்லைன்னா வல்லின எழுத்து, இல்லைன்னா மெல்லின எழுத்து, இல்லைன்னா இடையின எழுத்து. இதில் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு நிலைமொழியின் முதல் எழுத்தாக வரும், அதாவது வருமொழியின் முதல் எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்தாக வரும். அப்படி வந்து புணர்ந்தால், ஓகேங்களா, அப்படி வந்து புணர்ந்தால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இறுதியில் உள்ள மகரமை கெட்டு உயிர் ஈராய் நிற்கும், அதாவது என்னது, அந்த அப்படின்றது போயிருமாம், ஓகேங்களா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே எடுத்துக்காட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நீலம் கூட்டல் வான் அப்படின்ட்டு அதை சேர்த்து எழுதும்போது நீலவான் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன போயிருக்கு, இம்முன்றது போயிடுது, அதை தான் சொல்கிறாங்க. மவ்வீறு அப்படின்றது வந்து கெற்றும் போயிரும்னு அர்த்தம், ஓகேங்களா. சரி பார்க்கலாமா. உயிர் ஈராய் நிற்கும், அவ்வாறு நிற்கும் உயிர் ஈற்றின் முன்னர் வருமொழி முதலில் உயிர்கள் வந்தால், அதாவது உயிர்கள் அப்படின்றது என்னது, உயிரெழுத்து வந்தால் உடம்படும் மெய் பெறும். உடம்படு மெய் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவோம், இப்போ யா இருக்குல்ல, அந்த ஈ அப்படின்றது தான் உடம்படு மெய் சந்தின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. உடம்படு மெய் எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம தனியாகவே வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா. இப்போ உடம்படு மெய், அதாவது இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் 2 இது இருக்குல்ல, பெரிய எழுத்துக்களை நம்ம ஒரு சொல் கூட்டல் இன்னொரு சொல் இருக்கும். ஸோ இதுதான் பிரித்து எழுதுகிறது. என்னது, கூட்டலுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், கூட்டலுக்கு பின்னாடி ஒரு சொல் இருக்கும், ஓகேங்களா. இதில் இந்த கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நிலைமொழின்னு சொல்லுவோம், கூட்டலுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வருமொழின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியோட லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது, அண்டு வருமொழியில் முதல் எழுத்தில் உயிரெழுத்தும் இருக்கலாம், வல்லின எழுத்தும் இருக்கலாம், மெல்லின எழுத்தும் இருக்கலாம், ப்ளஸ் அது இல்லாமல் வேறு ஏதாவது இடையின எழுத்து இந்த மாதிரியும் இருக்கலாம்.
ஒருவேளை அந்த ப்ளஸ்க்கு பின்னாடி இருக்கிறதுல இந்த இடத்துல உயிரெழுத்து வந்தால், இங்கே வந்து இங்கே உயிரெழுத்து வந்தால் இந்த இடத்துல உடம்படுமை வரும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கேட்கலாம்? நிலைமொழியின் ஈரில் மவ்வீறு வருமொழியின் முதலில் உயிர்கள் வந்தால் எது புணரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடம்படுமை. இதை நம்மளுக்கு கொஷின்ஸாகவே கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை இவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம் அடுத்தது. இப்போ இது முடிஞ்சு, அதாவது உயிரெழுத்து வந்தால் உடம்படுமை வரும். ஒருவேளை வல்லின எழுத்து வந்தால், அதாவது கசட தப்பற வந்தால் அந்த வல்லின எழுத்தே தான் வரும். இப்போ இந்த இடத்துல கான் வந்திருக்கு அப்படின்னா சேரும்போது இக்கு அப்படின்ற அந்த எழுத்து வரும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. வல்லின எழுத்து வந்தால் வல்லின எழுத்து தான் புணரும். அடுத்து மெல்லினமும் இறையினமும் வந்தால் இயல்பாகும். மெல்லினம் இறையினமும் வந்தால் அப்படியே இயல்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிடும். சரி வாங்க பார்க்கலாம். வருமொழி முதலில் வல்லினம் வந்தால் ஈற்று மகரமை கெடாமல் வருகின்ற வல்லினத்திற்கு இனமான மெல்லெழுத்தாக தெரியும். இப்போ பாருங்கள் தெளிவாக, வருமொழி முதலில் வல்லினம் வந்தால், அதாவது வருமொழின்றது என்னது? இந்த கூட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொல்ல தான் வருமொழின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வல்லின எழுத்து வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கா வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த கா அப்படின்றது வந்தால் இந்த இம் அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா? இந்த இம் அப்படின்றது என்ன தான்? கெடாதான். அதாவது இம்ன்றது போகாதான். போகாமல் என்ன பண்ணுமா? இந்த காவோட இணை எழுத்து என்னது? இக்குன்னு சொல்லுமா? கானா அதோட புள்ளி வச்ச எழுத்து இக்கு. அப்போ இந்த இம்மு என்னவா மாறுமா? இக்கா மாறுமா? அதை தான் கொடுத்துருக்காங்க. வருமொழி முதலில் வல்லினம் வந்துச்சு அப்படின்னா இந்த மகரமை கெடாமல் வல்லினத்திற்கு இனமான மெல்லெழுத்தாக இங்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஆழக்கடல் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. கசட தவிர இடையின மெய்யெழுத்துக்கள் எரள வல்ல, மெல்லின மெய்யெழுத்துக்கள் கஞ்சன நமன. ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரித்து எழுதுக. வாங்க பார்க்கலாம். தட்பம் கூட்டல் வெப்பம். இதில் பாருங்கள் இம் போயிருக்கா? தட்ப வெப்பம் சேர்த்து எழுதும்போது இம்ன்றது நம்மளுக்கு போயிடுச்சு. மவ்வீறு ஒற்றழிந்து. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? தட்ப வெப்பம்னு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த வெப்பம் அப்படின்றத பிரிச்சுருக்கணும். வெப்பம் அப்படின்றது ஃபஸ்ட் எழுத்து என்னவா வந்திருக்கு? வேன் வந்திருக்கு. வேவை பிரிச்சிங்கன்னா இவ் கூட்டல் ஏ இப்படி தானே வரும். இந்த இவ்ன்றது என்ன எழுத்து? இடையின எழுத்து. இடையின எழுத்து வந்தால் மேலே என்ன பார்த்தோம்? இயல்பாகும். இடையினம் வந்தால் இயல்பு. அப்படின்னா எதுவுமே மாறாது. அந்த வெப்பம்ன்றது சேர்ந்துடும் அப்படியே. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ தட்பம் கூட்டல் வெப்பம்னா இம் மட்டும் போய் தட்ப வெப்பமாக மாறும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் நீலவான். இதுவும் அதே தான். நீலம் கூட்டல் வான், இம்ன்றது போயிட்டு நீலவான் அப்படின்றது மாறும். ஏன் இந்த இடத்துல வேறு எதுவும் சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா வான்றதை நமக்கு பிரித்தோம் அப்படின்னா இவ் கூட்டல் ஆன்றது வரும். இந்த இவுன்றது இடையினை எழுத்து. இடையினை எழுத்தாக வந்தால் நமக்கு அந்த இம் இடையினை எழுத்து வந்தால் எந்த சேஞ்சஸ் இருக்காது. இம் மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடும்ன்றதுனால தான். ஓகேங்களா? அடுத்தது ஆழம் கூட்டல் கடல். ஆழம் கூட்டல் கடல்ன்றது ஆழக்கடல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆழம் கூட்டல் கடலில் ஃபஸ்ட்டு இம்மு போகும். இம்முக்கு பதிலாக தான் என்ன வரும்? இக்கு வரும். ஓகேங்களா? அதாவது ஏன்னா காண்றது என்னது? வல்லின எழுத்து. வல்லின எழுத்து வந்தால் பக்கத்தில் அதோட இணை எழுத்து வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து மருத்துவம் கூட்டல் துறை. இதில் பாருங்கள், மருத்துவம் கூட்டல் துறையில் தூண்றது என்ன எழுத்து? நமக்கு வல்லின எழுத்துனா கசட தபர. தபரில் தாவரிசை தான் இது தூண்டுறது. அப்போ நமக்கு என்னது? இது வல்லின எழுத்து. வல்லின எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? அதோட புள்ளி வச்ச எழுத்து வரணும். அப்போ இத்து. அப்போ மருத்துவத்துறை அப்படின்றதுல இம்மு போயிட்டு இத்து வருது. அவ்வளோதான். அடுத்தது பண்டம் கூட்டல் மாற்று அப்படின்றது பண்ட மாற்று. இம் மட்டும் போயிட்டு நமக்கு பண்ட மாற்றுன்றது அப்படியே வருது. ஏன் இந்த இடத்துல இந்த புள்ளி வச்ச எழுத்து எதுவுமே வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டம் மாற்று. மான்றது என்ன எழுத்து? இம் கூட்டல் ஆண் பிரிப்போம். இதை பிரித்தா இதில் இந்த இம் அப்படின்றது என்ன எழுத்து? மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து வந்தால் இயல்பாகும். அந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் நடக்காது. அப்போ பண்ட மாற்றுன்றது வந்துடும். அடுத்தது வணிகம் கூட்டல் சாத்து. வணிகச்சாத்து. ஏன் அப்படின்னா இந்த இம் போயிட்டு இச்சு வரும். காரணம் என்ன? சா அப்படின்றது நம்மளுக்கு என்ன எழுத்து? வல்லின எழுத்து. வல்லின எழுத்து வந்தால் அதுக்கான இணை எழுத்து வரும். அடுத்தது வண்ணம் கூட்டல் படங்கள். வண்ணப்படங்கள் இப்போ வரும். காரணம் என்ன? பா. அதாவது இந்த ப்ளஸ்க்கு பின்னாடி இருக்கிறதுல பான்றது வந்திருக்கு. பான்றது நமக்கு வல்லின எழுத்து. வல்லின எழுத்து வந்தால் அதோட புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் வரணும். இப்போ அப்போ வண்ணப்படங்கள். ஓகேங்களா? அடுத்து இடம் கூட்டல் புடம். இதை நமக்கு சேர்த்து எழுதுகிறோம். சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன வருது? இடப்புறம். இடப்புறம்னு வரும். ஓகேங்களா? அப்போ இடப்புறம்னு வரும்போது என்னது? இம் போயிட்டு அந்த இடத்துல இப்புன்றது வருது. ஏன் அப்படின்னா பூன்றது வந்திருக்கு. இப்போ கூட்டல் குறிக்கு பின்னாடி பூ வந்திருக்கு. பூனா என்ன எழுத்து? நமக்கு வல்லின எழுத்து. ஓகேங்களா? கசட தபரெல்லாம் வரும். அப்போ இதோட புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் கண்டிப்பாக போடணும். அப்போ இடப்புறம். ஓகேங்களா? அவ்வளோதான். அதாவது இந்த நமக்கு புணர்ச்சி விதியில் வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் இவ்வளோ தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நானே ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன். கூற்று 1 என்ன கேட்கலாம்? ஆழம் கூட்டல் கடல் என்பது ஆழக்கடல் என மாறும். அதாவது அதற்கான காரணம் அப்படின்னு கீழே கொடுத்துட்டு அது மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் என்ற விதிப்படி புணர்ந்ததுன்னு கொடுத்துறேன். நமக்கு அதை புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? அந்த கேள்வியை அட்டன் பண்ண முடியும். தமிழில் ஒவ்வொரு மதிப்பெண்களுமே முக்கியம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம்.
அடுத்த புணர்ச்சி விதி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கசதப மிகும் விதவாதன மண்ணே. இது வந்து அடுத்த புணர்ச்சி விதி. இது என்னன்னு கொடுத்துருக்காங்க? இயல்பினும் விதியினும் நின்ற, அதாவது நிலைமொழியுடைய இறுதியில் இயல்பாக நின்றது, அதை தான் இயல்பினும். இயல்பினும் விதியினும், அதாவது விதியாக நின்றாலோ உயிர்மின், அதாவது அந்த உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதுங்க என்ன வருமா? கா சா தா பா, இந்த 4 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து வருமா? இது வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை, இயல்பாவோ விதியாவோ ஒரு நிலைமொழியோட இறுதி எழுத்தில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதில் கசா தபா மிகும். இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். வாங்க பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதியில் இயல்பு ஈராகவோ விதி ஈராகவோ நிற்கும் உயிர்களின் முன்னர், அதாவது நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்து தான் நம்ம ஈரான எழுத்து, கடைசி எழுத்துன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உயிர் எழுத்து வந்தா, போனதில் என்ன பார்த்தோம்? இம் வந்தான்னு பார்த்தோம். இந்த இடத்துல உயிரெழுத்து வந்தான்னு பார்த்துருக்கோம். அதாவது 12 உயிரெழுத்தில் ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு அங்கே என்ன வரணுமா? கசா தபா வரணுமா? அதான் கொடுத்துருப்பாங்க. வருமொழியின் முதலில் வருகின்ற கசா தபா வல்லினமைகள் பெரும்பாலும் மிகும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன், அதாவது உயிரெழுத்து வந்தால் கசதபை இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகும்னு கொடுத்துருப்பாங்க. அதான் பார்க்கலாம். வல்லினமைகளை முதலில் கொண்ட வருமொழி சேரும்போது அவற்றிடையே வல்லுற்று மிகுந்து புணரும். ஓகேங்களா? ஓகே, இதில் மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இங்கே உயிரெழுத்து வந்தால் கசதபா மிகுன்றது வந்து சிறப்பு விதிகளில் சொல்லப்படாமல் இருந்தால் இதுதான் வருன்ற பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, பார்க்கலாம். இயல்பீறு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம், அதை தான் இயல்பீருன்னு சொல்லுவோம். அதாவது பள்ளி கூட்டல் தோழன். இதில் என்ன இருக்குது? பள்ளி தோழன் இத்துன்றது வருது. இப்போ பாருங்களேன், பள்ளி கூட்டல் தோழன். இதில் இந்த லீன்றதை பிரித்து எழுதுங்க. இல்லு கூட்டல் ஈ, இப்படி தானே எழுதுவோம். இந்த ஈன்றது என்னது? உயிரெழுத்து. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட்டில் நிலைமொழியோட இறுதியில் என்ன எழுத்து வந்திருக்கு? உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் என்ன வரணும்? இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வரணும். அதாவது இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அதோட புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் போட்டே ஆகணும். அப்போ பள்ளி தோழன். ஓகேங்களா? இதுதான். இப்படி தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ சப்போஸ் அந்த இடத்துல இம்முன்றது வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த இடத்துல உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நம்ம கசா தபா வரும். அடுத்தது விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். அதாவது இயல்பீறுனா என்னது? நார்மலாகவே இருக்கக்கூடிய வடிவம். அதுதான் வந்து நம்ம பள்ளி தோழன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இதே விதியீறுனா நம்ம எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வரும்ல ஒன்று, அதுதான் விதியீறுன்னு சொல்லுவோம். நிலம் கூட்டல் தலைவர் அப்படின்னா நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? இதை தான் விதியீறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். கணினி கூட்டல் தமிழ் அப்படின்றது கணினி தமிழ்னு வருது. ஏன் இந்த நீயை பிரிச்சிங்கன்னா ஈன்றது வரும். ஈன்றது என்னது? உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தால் பக்கத்தில் இத்துன்றது போடணும். அதாவது ஏன்னா தா வந்துருக்கு, தா பக்கத்தில் இத்து போடுவோம். அவ்வளோதான். அடுத்து முத்து கூட்டல் சுடர். முத்து சுடர் இச்சு கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும். காரணம் என்ன? ப்ளஸ்க்கு பின்னாடி சூ அப்படி வந்திருக்கு, ப்ளஸ்க்கு முன்னாடி தூ வந்திருக்கு. தூவை பிரிச்சிங்கன்னா ஊ வரும். இது உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? இதோட புள்ளி வச்ச எழுத்து போடணும், இச்சு. அப்போ முத்து சுடர். வழித்தடம், போகி பண்டிகை, இது எல்லாமே என்னது? உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வல்லின எழுத்து மிகும். அடுத்து ஒரு புணர்ச்சி விதி கொடுத்துருப்பாங்க. மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சியிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 2 புணர்ச்சி விதிகள் பற்றி பார்த்துருப்போம். அடுத்து இருக்கக்கூடியது மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த புணர்ச்சியை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இதில் மொத்தம் வந்து 25 பேஜஸ் இருக்குது இந்த இதில், இந்த புக்கில். இந்த 25 பேஜஸையுமே நம்ம அடுத்தடுத்த பார்ட்டாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் புது சிலபஸ் நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் கிளாஸஸாக போட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பாட்டாக எழுத முடியும். நோட்டில் முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டே வாங்க. ஓகேங்களா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொன்று, நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்பப்போ வந்து கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து படிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியாத அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாத நீங்கள் சொல்லி படிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.